ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். சாம்பார், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாகவும் எடுத்து பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா காரம் திட்டமாக தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு சிப்ஸு தான் ரெடி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம வாழைக்காய் இது பண்ணுறோம் இல்லைங்க, அதில் கூட அழகாக கட் பண்ணுங்கள். ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம விரல் தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணுங்கள். இதை நல்லா ஒரு 3-4 தண்ணியில் நல்லா அலசிட்டு, அந்த மாவு படிஞ்சிருக்கும் உருளைக்கிழங்கு மேலே, அது மாதிரி தெரியக்கூடாது. நல்லா 3-4 தண்ணிக்கு அலசிட்டு நல்லா வடிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த சிப்ஸுக்கு தண்ணி நிறைய வச்சுருக்கேன். நல்லா கொதிச்செடுத்து கல் உப்பு நான் எடுத்துக்கிறது 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி தண்ணி உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உப்பு தான் கொஞ்சம் உருளைக்கிழங்குல கொஞ்சம் ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்ச வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே தண்ணியில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்குது. கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கொதித்த வரைக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கு தண்ணியில் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படியே கலந்து மட்டும் விடுங்க. அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணியை வடிய வச்சுட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஒரு கிளாத்து போட்டு தனித்தனியாக பிரித்து காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தண்ணியில் நல்லா வடிஞ்ச பிறகு இன்னொரு டைமு தண்ணியில் வடிகிறதுக்கு பாத்திரத்தில் அள்ளிடுங்க. இது நல்லா வடிஞ்ச பிறகு கிளாத்தில் காய வைக்கலாம். இது பாருங்கள், ஒரு கிளாத்து போட்டிருக்கேன். நல்லா தண்ணி வடிஞ்சிடுது. அப்படியே ஒன்றா எடுத்து காய வச்சிடலாம். ஒட்டாமல் தனித்தனியாக காய வைங்க. எப்போவே பாருங்கள், 3/4 பாகம் வெந்துடுது. நம்ம எண்ணெயில் பொரித்தோடனே இன்னும் நல்லா வெந்துடும். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதால உருளைக்கிழங்கு நல்லா சுத்தம் பண்ணி அழகாக வச்சுருக்கோம் பாருங்கள். இதை மாதிரி நம்ம சிப்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாமே நல்லா காய வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 3 மணி நேரமாவது நல்லா காயணும், ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காயுது. ஒன்று நல்லா அப்படி தள்ளிடுங்க. பாருங்கள், தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மேலே ஏற்றி அப்படி திருப்பி விடுங்க. அப்புறம் நல்லா ஒரு முருன்னு நல்லா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா செவக்க வந்துருக்கு பாருங்கள். சலசலப்பு சத்தமாக அடங்கிருக்கு பாருங்கள். கலரும் நல்லா கலராக மாறி இருக்கு பாருங்கள். அப்படியே எண்ணெயை வடிய வச்சுட்டு நம்ம அப்படியே தட்டில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். திரும்பவும்
இதே மாதிரி சேர்த்துருக்கேன். எல்லாமே இதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள், அதுக்கு தகுந்த உப்பு, எல்லாமே நல்லா சூடாக இருக்குது, பார்த்து கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.